அனைவருக்கும் வணக்கம். நார்த் இந்தியாவிலேருந்து உங்களுக்கு யாராவது கால் பண்ணி உங்க மொபைலுக்கு வந்து ஒரு ஓடிபி வந்திருக்கும் சொல்லுங்க அப்படின்னா சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்கல்ல. ஏன்னா அவன் திருட்டு பைய, அவன்கிட்ட ஓடிபி சொன்னோம் அப்படின்னா நம்ம அக்கௌண்ட்ல இருக்க பணம்லாம் காணாம போயிடும் அப்படின்னு நமக்கு தெரியும். அப்படி இருக்கப்போ ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற பேர்ல திமுக காரங்க மட்டும் வந்து கேட்டா சொல்லிடுவோமா? சொல்ல மாட்டோம்ல. ஏன்னா நார்த் இந்தியாவில் இருக்கவனாவது சின்ன திருட்டு பைய, அவன்கிட்ட நம்ம சொன்னோம் அப்படின்னா அக்கௌண்ட்ல இருக்க பணம் மட்டும் தான் காணா போவோம். ஆனா இவங்கள்ட்ட சொன்னோம் பணமும் காணா போகும், கூடயே சேர்ந்து கிட்னி கூட காணா போவதற்கான வாய்ப்பு உண்டு அப்படின்னு நமக்கு தெரியும். சொல்ல மாட்டோம். இந்த டிஜிட்டல் வேர்ல்ட பத்தி தெரிஞ்சவங்க நிறைய பேர் சொல்லல. திமுக என்னதான் கேட்டாலும் நீ என்னுடைய ஆதார் கார்டை வச்சு நீ உறுப்பினரா கூட உங்க கட்சியில சேர்த்துக்க, நான் ஓட்டு எனக்கு பிடிச்சவனுக்கு போட்டுட்டு போயிடுவேன், ஆனா இந்த ஓடிபி கேட்கிற வேலை எல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்லிட்டாங்க. பட் ஆனா இந்த விவரம் தெரியாதவங்க கிராமத்து மக்கள் இருப்பாங்கல்ல, அவங்களெல்லாம் திமுக காரங்க மிரட்டியே ஓடிபி அப்படிங்கிறத வாங்கியிருக்காங்க. சோ இந்த சூழல்ல தான் இப்படிலாம் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு மதுரை உயர்நீதிமன்றம் வந்து ஒரு உத்தரவை போட்டிருக்காங்க. திமுக இந்த ஓடிபி வாங்குற வேலையை இதோட நிறுத்திக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாருப்பா இதை ஏதாவது பொதுநல வழக்கு போட்டாங்களா அப்படின்னா திருபுவனத்தை சேர்ந்த ராஜ்குமார் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து இதை பொதுநல வழக்காவே போட்டிருக்காரு. திமுக தரப்புல இருந்து இது மாதிரி ஓடிபி அப்படிங்கிறத வாங்குறாங்க, அது சட்ட விரோதமானது, தனி மனித உரிமைக்கு எதிரானது, நாளைக்கு இவங்க வாங்கக்கூடிய இந்த தகவல் அப்படிங்கிறது அந்த தனி மனிதருக்கு எதிராக எப்படி வேணாலும் மாறலாம், திமுக காரங்களே இதை வித்துலாம் அப்படிங்கிற அடிப்படையில ஒரு பொதுநல மனு போட்டிருந்தாங்க. சோ அதை எடுத்து விசாரிச்ச மதுரை உயர்நீதிமன்றம் வந்து இந்த ஓடிபி வாங்குறத திமுக நிறுத்திட்டு எந்த அடிப்படையில ஓடிபி வாங்கினாங்க அப்படின்னு விளக்கம் கொடுக்கணும். திமுகவுடைய பொதுச் செயலாளரும் மத்திய அரசும் இது சம்பந்தமா விளக்கம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு உத்தரவை போட்டிருக்காங்க. பொதுவா இந்த ஓடிபி வாங்குற விஷயம் அப்படிங்கறத ஒரு அரசு பண்ணலாங்க, ஆனா ஒரு தனியார் நிறுவனம் வந்து பண்ணக்கூடாது. ஆனா எல்லாருக்கும் ஒரு குழப்பம் என்ன அப்படின்னா, இந்த ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற இந்த பரப்புரை வந்து அரசு பண்ணுதா இல்ல திமுக கட்சி பண்ணுதா அப்படின்னு ஒரு பெரிய சந்தேகம் இருக்கும். ஏன்னா இந்த ஓரணியில் தமிழ்நாடுல வேலை பார்க்கறவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அதிகாரிகளா இருக்காங்க, கவர்மெண்ட்ல அரசுல வேலை பார்க்கக்கூடிய அரசு அதிகாரிகளா இருக்காங்க. ஏன்னா திமுகவுக்கு தெரியும் நம்ம கட்சிக்காரனை விட்டு ஓடிபி கேட்டா மக்கள் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிகளை பயன்படுத்தி பண்றாங்க. சோ அப்படி பாக்குறப்போ சரி கவர்மெண்டே இதை எடுத்து பண்ணுதோ அப்படிங்கிற மாதிரி தான் மக்களுக்கு தோணும். ஆனா இன்னொரு பக்கம் நீங்க திரும்பி பாத்தீங்க அப்படின்னா சேர்க்கிறது எல்லாமே கட்சிக்கான உறுப்பினர்கள். அப்பனா ஒரு தனி அவங்களுடைய கட்சி சம்பந்தப்பட்ட விஷயம் அங்க வந்து சில தனியார் நிறுவனங்களை பயன்படுத்தி இந்த ஓடிபி வாங்குற விஷயம் அப்படிங்கிறது நடக்குது. சோ இது அரசு நடத்தல, திமுக கட்சி அவங்களுடைய கட்சிக்கு உறுப்பினர் சேர்க்கறதுக்காக நடத்துது அப்படிங்கிறது தெளிவா புரியுது. பட் இந்த ஓடிபி வாங்குற விஷயம் எல்லாம் இருக்கும்ல, இந்த ஐடியா எல்லாம் இருக்கும்ல, இந்த ஐடியாவே எங்க இருந்து வந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். திமுகவில் இருக்கக்கூடிய உதயநிதியோ இல்ல MK ஸ்டாலின் அவர்களோவா யோசிச்சு இந்த மாதிரி பண்ணிருப்பாங்க. ஏன்னா இதுக்கு பின்னாடி எவ்வளவு ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்றேன். இந்த ஐடியாவை கொண்டு வந்தது திமுகவுக்காக வேலை பார்க்கக்கூடிய நிறைய பெண் நிறுவனம் மாதிரி இன்னும் நிறைய ஆலோசகர், ராபின் சர்மா, சுனில் அப்படின்னு நிறைய பேர் வந்து பின்னாடி இருந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ தமிழக வெற்றி கழகத்திலேருந்து கோச்சிட்டு போன பிரசாந்த் கிஷோர் கூட நாளைக்கு வந்து திமுகவுக்காக வேலை செஞ்சாலும் செய்யலாம். ஸோ அதுல இது இப்போதைக்கு இருந்துட்டு இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தவங்க தான் இந்த ஐடியா அப்படிங்கிறத திமுகவுக்கு கொடுத்திருப்பாங்க. இதை மாதிரி ஓடிபி வாங்கி வச்சுட்டா நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு. பட் இந்த தேர்தல் முடிஞ்ச உடனே அவங்களுடைய பொட்டி படுக்கையெல்லாம் காலி பண்ணிட்டு இன்னொரு கட்சிக்கு வேலை பார்க்க போறாங்கன்னு வைங்களேன். அந்த டேட்டா இருக்குல்ல, தனி மனிதர்களுடைய டேட்டாவை இப்ப திமுக வச்சு இந்த ஓடிபி வச்சு எல்லாத்தையுமே வாங்குறாங்கல்ல, அதை அங்க வேலை செய்யக்கூடிய எல்லாரும் போயிட்டு இன்னொரு கட்சிக்கு விற்க மாட்டாங்கன்னு என்ன ஒரு உத்தரவாதம் இருக்கு? அதே மாதிரி எடுத்துட்டு போயிட்டு நார்த் இந்தியாவில் திருட்டு கும்பல்கிட்ட விற்க மாட்டாங்க அப்படின்னு என்ன ஒரு உத்தரவாதம் இருக்கு சொல்லுங்க? எதுவுமே கிடையாது இல்ல. திமுகவே யோக்கியவான்கள் கிடையாது அப்படிங்கிறப்போ திமுகவுல வேலை பார்க்கக்கூடிய காசுக்காக வேலை பார்க்கக்கூடியவங்க தான் ஆலோசனை கொடுக்குறோம் அப்படிங்கிற பேர்ல கொடுத்துருக்காங்க. சோ அவங்கள நம்பி நம்ம ஓடிபி கொடுக்கறது அப்படிங்கிறது எவ்வளவு ஆபத்தான விஷயம் அப்படிங்கிறத யோசிச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த நிறுவனம் அங்க வேலை செய்யறவங்க எல்லாம் திட்டமிட்டு தான் அதை பண்ணிருப்பாங்களோ? ஓடிபி வாங்கி வச்சுட்டா நம்ம திமுக சம்பாதிக்கிறது இல்லாம இந்த தகவல்லாம் என்கிட்ட இருக்கு, இவங்க தகவல்லாம் நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக கிட்டையும் காசு வாங்கலாம், நம்ம நார்த் இந்தியாவில் போனா திருட்டு கும்பல்கிட்டையும் வித்து காசு வாங்கலாம் அப்படின்னு திட்டமிட்டு இந்த ஓடிபி விஷயத்தை கொண்டு வந்தாங்களா என்னன்னு தெரியல. பட் அதை பத்தி எதுவுமே தெரியாம, மக்களை பத்தி எந்த ஒரு யோசனையும் இல்லாம திமுக நீ ஐடியா கொடுக்குறியா செய், என்ன அதிகாரம் வேணும், இங்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட் சிஸ்டத்தையே நீ உனக்காக பயன்படுத்திக்கிறியா, என் கட்சியை ஜெயிக்க வை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இறக்கி விட்டது அப்படிங்கிறது ஆல்ரெடி நிறைய பேருக்கு ரொம்ப வெறுப்பு. இது வரைக்கும் நிறைய பேர் வந்து அந்த டேட்டா கொடுத்து ஓடிபி எல்லாம் சொல்லியிருப்பாங்கல்ல,
அது கூட ஒரு பெரிய பிரச்சனையா மாறுங்க. நாளைக்கே வந்து இந்த தகவல் அப்படிங்கிறது எப்படியா இருந்தாலும் அங்க இருக்கக்கூடிய அந்த ஆலோசகர்கள் இருக்காங்கல்ல, ஒரு டீம் இருக்காங்கல்ல, நார்த் இந்தியாக்காரங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. சோ அவங்க மூலம் போய் அவங்களுக்கு இங்க இருந்து நார்த் இந்தியாவுக்கு ஏதாவது ஒரு குரூப்புக்கு விற்கப்பட்டது அப்படின்னா அங்க இருந்து போன் பண்ணி இத மாதிரி நாங்க திமுகவுல இருந்து கால் பண்றோம், உங்களுக்கு எலெக்ஷன் டைம்ல இவ்வளவு பணம் வரும், இல்ல இந்த பிரைஸ் அப்படிங்கிறது வரும், இந்த ஓடிபியை மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொன்னா நமக்கு தெரியும். திமுக காரங்கன்னு சொன்னாலுமே சொல்ல மாட்டோம், ஏன்னா திருட்டு பசங்கன்னு தெரியும். பட் கிராமத்துல இருக்கக்கூடிய நிறைய பசங்களுக்கு தெரியாது இல்ல, நிறைய பெண்கள் வயசானவங்களுக்கு தெரியாது இல்ல, இவங்க எதுக்காக அடித்தளம் போடுறாங்க அப்படின்னு தெரியாது இல்ல. தெரியாம சொல்லிட்டாங்க அப்படின்னா அவங்க அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய பணமும் காணா போகும். அதுக்கு இந்த திமுக அரசு பொறுப்பே இருக்குமா? இது வரைக்கும் இவ்வளவு பேர்ட்ட ஓடிபி வாங்கியிருக்காங்கல்ல, நாளைக்கு இவங்க கொடுத்த தகவலால அவங்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டது அப்படின்னா, அவங்க அக்கௌண்ட்ல இருந்து பணம் வந்து திருடப்பட்டது அப்படின்னா அதுக்கு திமுக அரசு பொறுப்பே இருக்குமா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்கு. இதுக்கு முன்னாடியே இவ்வளவு அவேர்னஸ் இருந்துமே ஏதாவது சொல்லி இந்த நார்த் இந்தியாக்காரங்க அது இதுன்னு சொல்லி எப்படியோ ஏமாத்திடுறாங்க. அப்படிங்கிறப்போ அவனுங்களுக்கு இன்னும் சப்போர்ட் பண்ற மாதிரி அங்க இருந்து வந்து வேலை பார்க்கறவங்களுக்கு இந்த டேட்டாவை கொடுக்கறது அப்படிங்கிறது, மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய இந்த டேட்டாஸை வந்து திருடி திமுக வந்து லிட்டரலா சொல்லணும் அப்படின்னா திருடி அவங்க கையில கொடுக்குது அப்படின்னு தான் இந்த விஷயத்த பார்க்கணும். நல்ல வேலை இதுல வந்து உயர்நீதிமன்றம் தலையிட்டு இந்த விஷயத்த வந்து ஒரு தடுத்து நிறுத்துற உத்தரவு அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. திமுகவுக்கு ஒரு சரியான சாட்டடி அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மாதிரி நீதிமன்றம் போயிட்டு இப்படி வாங்குறது அப்படிங்கிறத ஒரு வாடிக்கையா தான் வச்சிருக்காங்க. சோ 10/11 10 அடி அடிச்சாச்சு, இதுல 11வது ஒரு படி அப்படின்னு வாங்கிட்டு போயிடுவாங்க. பட் இதுக்கு என்ன விளக்கம் கொடுப்பாங்க அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கணும். மக்கள் இந்த ஓடிபி கொடுத்தவங்க எல்லாம் கொஞ்சம் அலர்ட்டா இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நார்த் இந்தியாக்கான அக்கௌண்ட்ல இருக்க பணத்தை மட்டும்தான் திருடுவான், இவங்க என்னத்தை திருடுவாங்க அப்படின்னே சொல்ல முடியாது. கொஞ்சம் பார்த்து ஒரு முன்னெச்சரிக்கையோட இருந்துக்கங்க. அதே மாதிரி என்ன இன்னொரு விஷயம் அப்படின்னா, சன் நியூஸ்ல வந்து ஒரு நியூஸ் பார்த்தங்க. அதாவது ஆந்திராவில் வந்து ஜெகன்மோகன் ரெட்டி வந்து சிஎம்மா இருக்கிறப்போ அந்த மதுபான துறையில வந்து மொத்தம் ஒரு 3500 கோடி வந்து ஊழல் நடந்திருக்கு. இவர் மட்டுமே மாசம் வந்து 50 கோடி ரூபாய் லஞ்சமா வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சன் நியூஸ்ல இந்த செய்தி அப்படிங்கிறத போட்டுருக்காங்க. நீங்க ஒரு பொது ஊடகமா இருந்தா இதை மாதிரி யாரு ஸ்கேம் பண்ணாலும் எடுத்து போடுறதுல தப்பு கிடையாது. ஆனா நீங்க திமுகவுடைய ஒரு சேனல், திமுகவுக்கு தான் ஜிங்ஜாங் அடிப்பீங்க அப்படின்னு தெரியும். அப்படிங்கிறப்போ அவரு எடுத்து இவ்வளவு மதுபான துறையில இவ்வளவு ஊழல் நடந்திருக்கு, மாசம் 50 கோடி ரூபாய் அவரு லஞ்சமா வாங்கியிருக்காரு அப்படிங்கிற விஷயத்த நீங்க எடுத்து போடுறப்போ எனக்கு என்ன ஒரு கேள்வி வருது அப்படின்னா, நீங்க உங்களுடைய மதுபான துறையில உங்களுடைய டாஸ்மாக்ல எத்தனை லட்சம் கோடி ஊழல் பண்ணிருக்கீங்க அப்படின்னே தெரியல. இன்னும் அந்த விஷயம் என்னத்துக்கு சைலண்டா இருக்கு அப்படின்னு தெரியல. ரொம்ப புதாகரமா வெடிச்ச ஒரு விஷயம். சரி இப்போ உண்மை தெரிய வந்துரும் அப்படின்லாம் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த டைம்ல இந்த ரத்தீஷ், ஆகாஷ் பாஸ்கரன், இந்த விக்ரம் ஜூஜி இவங்கெல்லாம் ஓடி போய் ஒளிய அதோடைய விசாகன் அவர்கள், அதோடைய எம்டிஆர் இந்த விசாகன் அவர்கள்ட்ட மட்டும் விசாரணை நடந்து இந்த விஷயம் அமைதியா இருக்கு. ஏன் என்ன அமைதியா இருக்கு அப்படின்னு தெரியல. பட் எப்படியா இருந்தாலும் வெளியில தெரிய வந்துரும்ல. தேர்தல் நெருங்க கண்டிப்பா மத்திய அரசு வந்து இதை தோண்டி எடுப்பாங்கல்ல, உங்களை டார்ச்சல் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு ஏதாவது செய்வாங்கல்ல. அப்படி நாளைக்கு இந்த விஷயம் தெரிய வரும்ல, நீங்க எவ்வளவு ஃப்ராட் பண்ணிருக்கீங்க, எத்தனை லட்சம் கோடி ஃப்ராட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு. அப்போ எங்க மூஞ்ச தூக்கிட்டு போய் வைப்பீங்க? அப்ப போடுவீங்களா உங்க சேனல்ல திமுக வந்து மதுபான துறையில இத்தனை 1000 கோடி இத்தனை லட்சம் கோடி ஊழல் பண்ணிருக்கு, இவ்வளவு கமிஷன் வந்து தலைமைக்கு போயிருக்கு அப்படிங்கிற விஷயத்த போடுவீங்களா? போட மாட்டீங்கல்ல. நான் ஆனா இப்போ இந்த ஜெகன்மோகன் ரெட்டிக்கு நீங்க போட்டிருக்கீங்களா அந்த போஸ்ட் அப்படியே வச்சிருப்பேன். நாளைக்கு உங்க மதுபான துறையில நடந்த விஷயங்கள் வெளியில வரப்போ நீங்க போட்ட உத்தமரி இது எங்கப்பா போடல அப்படிங்கிறத கண்டிப்பா வந்து கேட்பேன். ஸோ இதை மாதிரி சொசைட்டில நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.